ஓகே கண்ணா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8.6 ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். அது என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல்னால், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்டதில் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம என்ன எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அதனைக்கும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம். இதில் வந்து பார்த்தோன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதாவது W = அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து XYயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ்னா என்ன ஒய்னா என்னன்னு அனதர் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி கொடுத்துருக்கிறப்போ நம்ம எப்படி பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இது. பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் டபிள்யூங்கிறது f(x)(y)ல கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எதில் கொடுத்துருப்பாங்கன்னா டீயில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது நமக்கு dw/dt இப்படி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. dw/dt அப்படின்னா எப்படி எழுதணும்னா ∂w/∂x dx/dt ப்ளஸ் ∂w/∂y dy/dt. அதாவது இந்த கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ∂w/∂x கண்டுபிடிச்சிக்கணும், ∂w/∂y கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே கொடுத்துருக்க XYலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா dx/dtயும் dy/dtயும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணணும். ஓகேவா கண்ணு? இது அதே மாதிரி அடுத்தது XYங்கிற ஃபங்க்ஷன்லேயே எக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா STயில், அதாவது 2ல் இருக்கும், இதுவே 2 ஃபங்க்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஒன்லி XYயும் டீங்கிறதுல மட்டும்தான் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனு X(S)லையும் இருக்கும், டீலையும் இருந்தால் எப்படி, அதே மாதிரி ஒய்யும் S T 2 வேரியபிளில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ∂W/∂Sனா என்ன, ∂W/∂Tனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் dWன்னு போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறப்போ இதில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறப்போ நான் ∂W/∂S போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ∂W/∂x ப்ளஸ் ∂x/∂s. ஃபஸ்ட்டு எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ∂W/∂y dy/s. அதுவே டி போடுறப்போ ∂W/∂t ∂W/∂x ∂x/∂t ∂W/∂y dy/t. இந்த ∂W/∂x ∂W/∂y இந்த W ஃபங்க்ஷன்லேருந்து கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த எக்ஸை பொறுத்து எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் ∂x/∂s கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ∂x/∂t கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஒய்ங்கிற ஃபங்க்ஷனில் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி நமக்கு போடணும். ஓகேங்களா, இது ஃபார்முலாஸ் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது நமக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு XYZ இருந்ததுனால இதே மாதிரி தான் நமக்கு போடணும். ஓகேவா கண்ணு? சரி பாருங்கள், எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க 2.6 பாருங்கள், ஃபங்க்ஷன் u x(y) = x² + 3xy/4. பார்த்தீங்களா, இதோட போனோம் லாஸ்ட் எக்ஸசைஸ்லாம் இதோட ஃபினிஷ் ஆகிருக்கும். அடுத்தது XY கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொஷின் வந்து பார்த்தோன்னா du/dt இங்கே என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கு டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா டீக்கு 0னா வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டீக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேங்களா, இப்போ ஃபங்க்ஷன் எப்பவுமே நீங்கள் எடுத்து எழுதணுன்னே ∂u/∂xனா என்ன, ∂u/∂yனா என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ ∂u/∂xனா என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா, அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 2xy ப்ளஸ் இதில் வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 3y/4. ஓகேங்களா, அடுத்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ங்களா, அப்போ x². இது 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறப்போ அப்படியே கிடச்சிரும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ y/4 பண்ணிங்கன்னா 4x³ கிடைக்கும். ஆல்ரெடி 3 இருக்கனால 12xy³. ஓகேங்களா, நான் x³ சொல்லிட்டேன், y³. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபங்க்ஷன் எக்ஸ் எடுத்து எழுதிட்டேன். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டீயை பொறுத்து dx டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ dx/dt e⁻t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், e⁻t. ஓகே, ஒய்யோட ஃபங்க்ஷன் என்ன இருக்குது, sin t. அப்போ dy/dt என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், sin டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos t. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. du/dtக்கு ஃபார்முலா என்ன, இந்த பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்ம சொன்னலவா, அந்த ஃபார்முலா தான். du/dt is equal to ∂u/∂x into dx/dt plus ∂u/∂y into dy/dt. ஓகே, இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூலாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு டீக்கு தானே 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிவனில் இருக்கக்கூடிய XYயை நமக்கு கிவன் ஃபங்க்ஷனுக்கு மாற்றணும். எக்ஸ்னா என்னவோ அதை எழுதிக்கணும், ஒய்னா என்னவோ அதை எழுதிக்கணும். இது இந்த எக்ஸசைஸில் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீ ∂u/∂xோட வேல்யூ dx/dtயோட வேல்யூ எழுதியாச்சு, அதே மாதிரி இதுலேயும் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த XYயை இந்த ஃபங்க்ஷனுக்கு டீயில் மாற்றிக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, e⁻t போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது, sin t. அதே மாதிரி இந்த இடத்துல 3 ஒய்யோட வேல்யூ sin t, y/4ங்கிறப்ப sin⁻4t இன்ட்டு e⁻t ப்ளஸ் அதே மாதிரி இதுலேயும் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இன்ட்டு இதோட cos t. இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டீயோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் டி இருந்ததோ அதெல்லாம் நான் 0ன்னு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து e⁻0ோட வேல்யூ 1, ஆனால் sin 0ோட வேல்யூ என்ன 0, அப்போ இது என்ன ஆயிரும் 0 ஆயிரும். இங்கேயும் sin 0ோட வேல்யூ 0, அப்போ இதுவும் 0 ஆயிரும். e⁻0ங்கிறது 1. ஓகே, அடுத்து e⁻0 1, இந்த இடத்துல sin இருக்கனால 0 ஆயிரும். இந்த இடத்துல cos 0ோட வேல்யூ 1, ஸோ 1 + 0 வந்து 1, அப்போ 1 × 1 1, ஸோ ஆன்சர் 1. ஓகேங்களா, இப்போ நான் லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லை கண்ணை எடுத்து எழுதியிருக்கேன். du/dtனா என்ன கிடச்சிது, அதே மாதிரி du/dtக்கு t = 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைச்சிது.
கிடச்சிது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, அந்த டியூ பை டிடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்லவா, இதில் எல்லாத்துலேயும் இ பவர் டி காமனாக இருக்கனால இ பவர் டியை காமனாக எடுத்துகிட்டு ரிசல்ட் எழுதியிருக்கேன். ஓகேவாக்கண்ணா, இதே மாதிரி தான் எல்லா கொஷினும். பாருங்கள் ஃபங்க்ஷன் பாருங்கள், இதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ பாருங்கள் எக்ஸ் ஒய் இஜெட் கொடுத்துருக்காங்களா, டியூ பை டிடி வேணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து டோ யூ பை டோ எக்ஸ்னா என்ன, டோ யூ பை டோ வைனா என்ன, டோ யூ பை டோ இஜெட்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் நமக்கு வேரியபிள் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். அப்போ ஒய் ஸ்கொயர் இஜெட் கியூப் கிடைக்கும். அடுத்து ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2y கிடைக்கும், 2y எக்ஸ் இஜெட் கியூப். அடுத்தது இஜெட் கியூப்பை பண்ணுறப்போ 3z ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 3xy ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ அடுத்து நமக்கு கிவனில் எக்ஸோட ஃபங்க்ஷன் sin t, அப்போ dx பை dt என்ன cos t. அடுத்து ஒய்யோட ஃபங்க்ஷன் cos t, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், மைனஸ் sin t. இஜெட்டுங்கிறது 1 + e பவர் 2t. ஸோ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். e பவர் 2t டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதாவது e பவர் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ e பவர் எக்ஸ்னா e பவர் எக்ஸ் கிடைக்கும். பட் எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு இருக்கனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மறுபடியும் 2 கிடைக்கும். இப்போ ஃபார்முலா எழுதிட்டேன், 3 ஃபங்க்ஷன் இருக்கனால 3 எழுதிக்கிறோம். டோ யூ பை டோ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ வை இன்ட்டு டிஒய் பை டிடி ப்ளஸ் டோ யூ பை டோ இஜெட் இன்ட்டு டிஎஜெட் பை டிடி. இதோட வேல்யூஸ் எல்லாம் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நான் கண்டுபிடிச்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த ஒய்க்கு இஜெட்டுக்கு எல்லாம் நமக்கு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும். ஒய்னா என்ன காஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய் ஸ்கொயருங்கிறது காஸ் ஸ்கொயர் டி. இஜெட்னா என்ன 1 + e பவர் 2t. அப்போ இஜெட் கியூக்குங்க பிறகு அதை எழுதி மேலே கியூ போட்டாச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த 1 + e பவர் 2t இருக்கும். இதுலேயும் 1 + e பவர் 2t, இதுலேயும் 1 பவர், இதில் ஸ்கொயருக்கு கியூப் இருக்குது. அப்போ ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் இதோட எடுத்துனா காஸ் கியூப் இன்ட்டு 1 + e பவர் 2t. அதே மாதிரி இதில் என்ன இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸோட மல்டிப்ளை பண்ணால் -2 sin ஸ்கொயர் t இன்ட்டு காஸ் t. அதுக்கப்புறம் இதில் ஒரு 1 + e பவர் 2t இருக்குது. ஓகே, இதில் நமக்கு இது எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், 3 2 6 sin t cos ஸ்கொயர் t இன்ட்டு e பவர் 2t. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் இல்லை, இந்த சைன் ஸ்கொயர் டீயை பிரித்து எழுதியிருக்கேன். சைன் ஸ்கொயர்டு சைன் இன்ட்டு சைன் எழுதிக்கிட்டேன். ஏன்னா 2 sin a cos a எப்படி எழுதிக்கலாம், sin 2tன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. பாருங்கள், இதிலும் அதே தான் போட்டுருவீங்களா. டபிள்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய் இஜெட் கொடுத்தாச்சு. நமக்கு ஃபங்க்ஷனில் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்னா டோ டபிள்யூ பை டோ என்ன கண்டுபிடிச்சோம், டோ டபிள்யூ பை டோ இஜெட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இதில் எல்லாமே ப்ளஸ் இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டும் 0 ஆயிரும். அடுத்து பண்ணுறப்போ இதை பண்ண முடியும், இது 2 0. அடுத்து இதை பண்ணுறப்போ இது 2 0. ஓகேங்களா, அடுத்து எக்ஸ் வந்து e பவர் டி. அப்போ dx பை dt என்ன கிடைக்கும், e பவர் டின்னு கிடைக்கும். y = e பவர் டி sin t. அப்போ இதில் வந்து நமக்கு uv 2 ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ du பை dt ஏன்னா 2 ஃபங்க்ஷனுமே டீயில் தான் இருக்குது. அப்போ du பை dt போடுறப்போ e பவர் டி அப்படியே வச்சுக்கலாம். sin t டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos t ப்ளஸ் sin t வச்சுட்டு e பவர் டி பண்ணால் e பவர் டி. ஓகேங்களா, இது ரெண்டில் e பவர் டி காமனாக இருக்கனால எடுத்துட்டேன். இப்போ cos t ப்ளஸ் sin t கிடைக்கும். ஓகே, அடுத்து z = என்ன கொடுத்துருக்காங்க, e பவர் டி cos tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இதுலேயும் uv வச்சுட்டு e பவர் டி வச்சுட்டு காசு பண்ணால் மைனஸ் சைன், காசு வச்சுட்டு e பவர் டி பண்ணால் e பவர் டி. ஸோ e பவர் டி காமன் எடுத்துட்டிங்கன்னா cos t மைனஸ் sin tன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி, அடுத்து ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூலாம் எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் பாருங்கள் e பவர் டி இருக்கனால காமனாக வெளியே எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் நான் எக்ஸுக்கு இந்த ஒய்க்கு இஜெட்டுக்குலாம் நான் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூஷன் பண்ணி அடுத்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன், எகெயின் ஒரு e பவர் டி எல்லாத்துலேயும் இருக்கனால e பவர் டி வெளியே எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் ரிசல்ட் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு 1ன்னு வரும். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். அதான் 1 + 1 போட்டிருக்கேன். ஸோ 2. அப்போ 2 2s are 4. ஓகேவா கண்ணே. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள், u of x, y, z = x, y, z கொடுத்துருக்காங்க. ஸோ x ஃபங்க்ஷன் y ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, z கொடுத்துருக்காங்க. ஓகே, du பை dt அதே தான் கண்ணு. இப்போ டோ யூ பை டோ எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். இதெல்லாம் இன்ட்டில் இருக்கனால அப்படியே கூட வரும். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 1 × y z. அடுத்து y 1 1 x z. அடுத்து z பண்ணுறப்போ 1 x y. ஓகேங்களா, அடுத்து x y z ஃபங்க்ஷன் நான் எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸுங்கிறது e பவர் மைனஸ் டி இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ e பவர் டினா e பவர் டி கிடைக்கும். பட் மைனஸ் இருக்கனால -1 வரும். அதை தான் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டு நமக்கு யூவியில் இருக்குது. அப்போ இதை வச்சுட்டு காசை பண்ணால் மைனஸ் சைன் டி, காசை வச்சுட்டு இதை பண்ணுறப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு வரும். இந்த பாருங்கள் மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு இதில் என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் மைனஸ் இ பவர் மைனஸ் டி 2 டேர்ம்லேருந்து காமன் எடுத்துட்டோம்னா இதில் சைன் டி ப்ளஸ் காஸ் டி. ஓகேங்களா, அதே மாதிரி இஜெட் = என்ன கொடுத்துருக்காங்க, சைன் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைனாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலா எல்லா வேல்யூ நான் சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒய் இஜெட்டுக்கு எக்ஸ் இஜெட்டுக்குலாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இ பவர் மைனஸ் டி, இங்கே ஒரு இ பவர் மைனஸ் டி, எல்லாத்துலேயுமே 2 டைம்ஸ் இருக்கா. அதனால் e பவர் -2t நான் எடுத்துக்கிறேன் வெளியே. அப்போ இதில் என்ன இருக்கும், மைனஸ் காஸ் டி சைன் டின்னு இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி மைனஸ் இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் டி காஸ் டி. நான் அப்புறமா எழுதியிருக்கேன். ஓகே, காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டி. அடுத்த ஸ்டெப்பில் இதை உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் பாருங்கள்
மைனஸ் சைன் டி காஸ் டி இருக்குது, இதில் மைனஸ் சைன் டி காஸ் டி இருக்கா, எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கனால ஒரு மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 sin t cos t வரும். இது வந்து பாருங்கள், இது ரெண்டுலேயும் மைனஸை நான் வெளியே எடுத்துட்டேன்னா cos ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டி, ஏன்னா நம்ம ஃபார்முலா எழுதுறதுக்காக 2 sin a cos a எப்படி எழுதிக்கலாம், sin 2a. இது வந்து cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது cos 2 தீட்டாவோட ஃபார்முலா. ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th கொஷின். இஃப் w ஆஃப் x, y கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு x ஈக்குவல் டு e பவர் s, y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ s ஈக்குவல் டு 0. இதில் வந்து எஸ்க்கு டீக்கு பதிலாக எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. dw பை ds என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் நம்ம w பை x ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், w பை y கண்டுபிடிச்சிட்டோம். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். x கியூப்பை பண்ணால் 3x². ஸோ 3 × 6ங்கிறது 18 கிடைக்கும். இதை பண்ணுறப்ப நமக்கு 1ன்னு கிடைக்கும். இப்போ -3y, இது 0 ஆயிரும். அடுத்து ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது 0 ஆயிரும். இதில் -3x கிடைக்கும், இதில் 2y கிடைக்கும். ஸோ 4y. ஓகேங்களா, அடுத்து எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் e பவர் x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப எஸ்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ dx பை ds. அப்போ e பவர் எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் s. ஸோ ஓகே, y ஈக்குவல் டு காஸ் எஸ். அப்போ எஸ்ஸை பொறுத்து பண்ணுறப்ப dy பை dxங்கிறது காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன். ஓகேங்களா, ஃபார்முலா நம்ம டீக்கு எழுதுற மாதிரி எஸ்ஸுக்கு எழுதியிருக்கோம். dw பை ds ஈக்குவல் டு w by x into dx by ds plus w by y into dy by ds. ஓகேங்களா, இப்போ நான் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நமக்கு கிவனில் கொடுத்துருக்க எஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றில் இந்த e பவர் எஸ்ஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இதுலேயும் இதே மாதிரி இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ s ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கனால இதில் எஸ்ஸுக்கு எல்லாம் 0ன்னு அப்ளை பண்ணுறப்ப இதெல்லாம் 0 ஆயிரும். e பவர் 0, இதுவும் e பவர் 0 காஸ் 0, e பவர் 0 சைன் 0, 4 சைன் 0 காஸ் 0 அதான் எழுதியிருக்கேன். இப்போ இது e பவர் 0ங்கிறது 1, ஸோ 18 கிடைக்கும். இது e பவர் 0 1, cos 0 1, ஸோ -3 கிடைக்கும். இதெல்லாம் 0, இதுவும் 0, ஏன்னா sin 0ஓட வேல்யூ 0. ஸோ 18 - 3 15. ஓகேவா கண்ணு? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் z ஆஃப் x, y is equal to x into tan inverse of x, போட்டேன் இன்ட்டு xy. x ஈக்குவல் டு t ஸ்கொயர், y ஈக்குவல் டு s இன்ட்டு e பவர் t. ஓகே, இதில் ஃபங்க்ஷன் வந்து எஸ்ஸு டீயில் ரெண்டும் மிங்கிளாகி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, இப்போ இதில் பாருங்கள், எஸ்ஸு டி ரெண்டு ஃபங்க்ஷனும் மிங்கிளாகி கொடுத்துருந்தா நமக்கு டோவில் தான் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இருந்தது, எஸ்ன்னு இருந்தால் டி பாருங்கள், dw டின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, டீன்னு இருந்தால் டிடப். இதில் வந்து ரெண்டுமே கலந்துருக்கிறப்ப நமக்கு கொஷினே வந்து பாருங்கள் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் தான் கேட்டிருப்பாங்க, டோவில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம இது தனியாக கண்டுபிடிக்கணும், இது தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா கண்ணு? கண்டுபிடிச்சி வேல்யூ என்னன்னு அப்ளை பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இது யூவி அப்படின்றதுனால எக்ஸை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப tan inverse ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், tan inverse ஆஃப் ஈக்குவல் டு 1/1 + x². ஓகேங்களா, அதுதான் போட்டிருக்கேன். 1/1 + xக்கு பதிலாக xy இருக்கனால அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். எகைன் எக்ஸுக்கு பதிலாக வேறு டேர்ம் இருக்கனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ ஒய்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகே, இப்போ இதை நம்ம போட்டோம்னா xy / 1 + x² y² + tan inverse ஆஃப் xy. ஓகே, அடுத்து z/y, இது ரெண்டும் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸை வச்சுட்டு இதை பண்ணுறப்போ 1/x² போட்டாச்சு. எகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதாவது ஒய்யை பொறுத்து பண்ணுறப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து tan inverse ஆஃப் எக்ஸ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணுறோம். ஸோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ 0. ஓகேங்களா, அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ நமக்கு x²/1 + x² y² கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் x ஈக்குவல் டு t² கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ∂x/∂t கண்டுபிடிக்கிறோம். அப்போ ∂x/∂tனா டீயை பொறுத்து பண்ணுறப்போ 2t. ஓகேங்களா, அடுத்து ∂x/∂s ∂x/∂x எக்ஸை பொறுத்து பண்ணுறப்போ இங்கே எக்ஸே கிடையாது, அதனால 0. ஓகே, அடுத்து இதில் பண்ணுறப்போ ∂y/∂tன்னு போடுறப்போ நமக்கு எஸ் அப்படியே வச்சுக்கலாம். e பவர் t தான் நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், e பவர் t. ஓகேங்களா, அடுத்து ∂y/∂x போடுறப்போ e பவர் t அப்படியே வச்சுக்கலாம், எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1. ஓகேங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு ∂z/∂s கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு அதாவது இந்த ∂z/∂xையும் அதே ∂x/∂s எடுத்துக்கணும். எங்களை இங்கே எஸ் கேட்டனா எஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இதில் எஸ் எடுத்துக்கிட்டோம். இதோட வேல்யூஸ்லாம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது இன்ட்டு 0, ஏன்னா இதோட வேல்யூ 0 ப்ளஸ் இந்த வேல்யூ. ஸோ இது அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸுக்கு ஒய்க்கெலாம் வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸுங்கிறது t² கொடுத்துருக்காங்க. அப்போ x² அப்படிங்கிறப்ப t பவர் 4 வரும். அதே மாதிரி டினாமினேட்டரில் இது t பவர் 4 வரும். ஒய்யோட வேல்யூ s e பவர் t, அதை ஸ்கொயர் பண்ணுறப்போ e பவர் 2t × s². ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நமக்கு எஸ்ஸுக்கும் டீக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்களே 1ன்னு. ஸோ அதை கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் e/1 + e². அதே மாதிரி நமக்கு இப்போது z/∂t ஃபார்முலா எழுதுறப்போ இந்த இடத்துல ∂z/∂x × t வரும். ஓகேங்களா, இப்போ இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்லாம் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்ஸ் ஒய்க்கெலாம் நான் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சப்ஸ்டியூஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் எஸ்ஸுக்கும் டீக்கும் 1ன்னு போடுங்க. 1ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஸோ 1 × e, இதை
இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ 2e டிவைடட் பை 1 + e ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 tan inverse of e. இது மல்டிப்ளை பண்ணுறப்போ e by 1 + e ஸ்கொயர். டினாமினேட்டர் ஆர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணுறப்போ 3e by அடுத்தது 2 tan inverse of e இருக்குது. ஓகேவா கண்ணு? ஓகே நெக்ஸ்ட்டு அதே கொஷின் தான் கண்ணு. e⁻x × sin y கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து st ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. y = s²t கொடுத்துட்டு இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயே s = t = 1 கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிட்டேன். இப்போ ∂u/∂x கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ∂u/∂xங்கிறப்போ எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறோம். இது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆயிரும். இப்போ e⁻x பண்ணால் e⁻x sin y. ஓகேங்களா? அடுத்து ∂u/∂y பண்ணுறப்போ இது கான்ஸ்டன்ட் டேர்ம், sin y பண்ணால் cos y எழுதியிருக்கேன். ஓகே கிவனில் x = s × t². ஓகே எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இது 1 × t². அடுத்து டீயை பொறுத்து பண்ணுறப்போ t² பண்ணால் 2t. இந்த s இருக்குனால 2st. ஓகே அடுத்து இதை பண்ணுறப்போ எஸ்ஸை பொறுத்து பண்ணுறப்போ s² பண்ணால் 2s கிடைக்கும். அப்போ 2st. டீயை பொறுத்து பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ s² மட்டும் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் கொஷனில் போட்ட மாதிரி ∂u/∂xங்கிறப்ப நான் ஃபார்முலா எழுதிட்டேன். அதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் காமனாக இருக்கக்கூடிய e⁻x எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸுக்கு வைக்கலாம் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மறுபடியும் நமக்கு காமனாக என்ன இருக்குது? எல்லாத்துலேயும் t இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டேன். ஸோ t வெளியே எடுத்துகிட்டு ரிமைனிங் டேர்ம் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் எஸ்ஸுக்கும் டீக்கும் 1 அப்ளை பண்ணி வேல்யூ போட்டிருக்கேன். ஓகேவா கண்ணு? அடுத்து அதே மாதிரி ∂u/∂t போட்டுருவீங்களா? போட்டு வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் காமன் இருந்தால் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்டிக்கு வேல்யூ 1 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா கண்ணு? ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே தான் கண்ணு. ஒரே மாதிரி கொஷின்ஸ் தான், வேறு டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் ஒன்றும் இல்லை. அதே ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ∂z/∂s ∂z/∂t. ஓகேங்களா? எப்பயும் போல் ∂z/∂xும் ∂z/∂yயும் கண்டுபிடிக்கோங்க. எக்ஸ் எடுத்துகிட்டு ∂x/∂sனா என்ன, ∂x/∂tனா என்ன, அந்த டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அகெயின் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். இதில் வேல்யூ கொடுக்கல, ஒன்லி இதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் மட்டும் நீங்கள் கிவனில் கொடுத்துருக்கூடிய டேர்ம்ஸை எடுத்து அப்ளை பண்ணியிருப்பேன். அப்ளை பண்ணி என்னெல்லாம் காமனாக எடுக்க முடிஞ்சதுன்னா காமனாக எடுத்துகிட்டு அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறப்ப தெரியலன்னா எனக்கு கேளுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு t அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ∂z/∂t வேணுங்கிறப்போ அதோட வேல்யூஸ்லாம் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி அதிலே xyலாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி காமன் வேல்யூலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இதில் காமன் கூட எடுக்கல, வேணும்னா எடுத்துக்கலாம். புக் ஆன்சர் அப்படி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படி எடுத்துருக்கோம். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். w(x, y, z) = xy, yz, ezx. ஓகே இதில் x = u - v. இதில் uவியில் இருக்குது ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் இங்கே பாருங்கள் கேட்டிருக்கப்போ ∂w/∂u கேட்டிருக்காங்க, ∂w/∂v. இங்கே எக்ஸில் என்ன இருக்கோ அதுதான் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தான் s(t)க்கு போட்ட மாதிரியே தான். இது ஃபஸ்ட்டு நமக்கு ∂w/∂x என்ன, ∂w/∂y என்ன, ∂w/∂z என்ன. ஓகேங்களா? அதுக்கப்புறம் x, y, z எடுத்துகிட்டு இங்கே u இருக்கா, அப்போ யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ∂x/∂u. அதே மாதிரி ∂y/∂u, ∂z/∂u. அடுத்து என்ன பண்ணுவோம்? ∂u/∂v என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அதே மாதிரி இதுலேயும் கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிச்சி வேல்யூ போட்டிருக்கேன். இதில் ஃபார்முலாவில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி அதெல்லாம் என் வேல்யூஸ் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்குலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் ஆனது போக ரிமைனிங் வேல்யூ எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் யூவிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா கண்ணு? அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, ஏன்னா ஒரே மாதிரி சம்னால நான் மறுபடியும் சொல்லலை. ஓகேங்களா? இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொஷின் இருக்குது. எக்ஸாம்பிள் 8.18 பாருங்கள், அதே மாதிரி தான் போட்டிருப்பேன். இதில் எதுவும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக போடுறது நான் எதுவுமே போடலை. அதனால தான் மாடல் வந்து ஒரு 4-5 கொஷின் சொன்னனால நான் அப்படியே பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் கொஷின்ஸையும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு 3 கொஷின் அவ்வளோதான், 8.20 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதனால் தெளிவாக பார்த்துருங்க. ஓகேவா கண்ணு? இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்.